பக்ரித் பண்டிகைக்கும் பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமுக்கும் நெடுங்கால நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? பழைய ஏற்பாட்டு தொடக்க நூலில் ஆபிரகாம்னு ஒரு பெரியவர் இருந்தார். கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். அவருடைய மனைவி பெயர் சாரா. ஆபிரகாமிற்கும் சாராவுக்கும் உடல் ரீதியாக குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகியிருந்த காலம். நீண்ட காலத்திற்கும் நீண்ட எதிர்பார்ப்புக்கும் பிறகு கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உன் இனத்தை வானத்து தாரகைகள் போல எண்ணிக்கையிலே கடல் மணல் மணிகளினுடைய எண்ணிக்கையை போல பெருகச் செய்வேன், உன்னை பல இனத்தாருக்கு தந்தையாக்குவேன் என்று குறிப்பிட்டிருந்தார், வாக்குறுதி கொடுத்திருந்தார். இந்த நேரத்தில் தான் ஆபிரகாமிற்கு தான் குழந்தையே இல்லையே. பல நீண்ட காலங்களுக்கு பிறகு ஈசாக்கு என்கின்ற ஒரு மகனை சாராள் ஈன்றெடுக்கிறாள். அந்த மகன் அழகான ஒரு சிறுவனாக வளர்ந்து வரும் நேரத்திலே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்பதை போல கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான அழகான சிறுவனை நீ பலி கொடுக்க வேண்டும் எனக்கு என்று கடவுள் கேட்ட பொழுது ஆபிரகாம் திகைத்தாரா? இல்லை. மலைத்து போனாரா? இல்லை. கோபமாக பேசினாரா கடவுளிடம்? இல்லை. மாறாக தனது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பிரமாணிக்கத்தையும் கடவுள் மீது மரியாதையும் வைத்தார். ஆபிரகாமனுடைய ஆழமான விசுவாசத்தினுடைய எதிரொலியாக சிறுவன் ஈசாக்கை அழைத்து கொண்டு ஒரு மலைக்கு அவனை அழைத்து சென்று அங்கே அவனை பலி கொடுக்க முற்படுகிறார். ஈசாக்கு என்ற சிறுவனுக்கு புரியவில்லை. அப்பாவிடம் கேட்கிறான், அப்பா, நீங்கள் கடவுளுக்கு யாவே கடவுளுக்கு நீங்கள் பலி கொடுக்கணும்னு சொன்னீங்க, எங்கே ஒரு ஆட்டுக்குட்டியும் எதுவுமே கிடையாது, எப்படிப்பான்னு கேட்டப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், கவலைப்படாத மகனே, கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஈசாக்கை அழைத்து மேலே போகிறார். மேலே போய் பீடத்தை தயார் செய்து ஈசாக்கை ஒரு நீண்ட கூரிய கத்தியால் பலி கொடுக்க வெட்டுவதற்கு தயாரான பொழுது கடவுள் கபிரியல் வானதூதர் வழியாக, நீ அவனை கொல்லாதே, நான் உனது விசுவாசத்தை பார்த்து மெச்சிக்கொண்டோம் என்பதைப் போல ஆபிரகாமிற்கு கடவுள் சொல்லி தேற்றுகிறார், வாழ்த்துகிறார். பிறகு அருகில் இருந்த ஒரு ஆட்டை எடுத்து பலி கொடுக்கிறார். இதுதான் ஆபிரகாமனுடைய விசுவாசத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையில் வென்ற அற்புதமான ஆபிரகாமைத்தான் யூத மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் நினைவு கூறுகின்றார்கள். ஆபிரகாம் பலி கொடுக்க போனாரே, அந்த விசுவாச சோதனையில் வென்றதுனால